அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி சாய் சரித்திரத்தினுடைய 6வது அத்தியாயம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கலாம். ஓம் சாய் பாபா போற்றி, ஓம் எம்பெருமானி போற்றி, ஓம் விநாயகமூர்த்தியே போற்றி. இன்றைக்கி 6வது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீ ராம நவமி திருவிழாவும் மசூதி ரிப்பேர்களும் குருவின் கைத்தீண்டலினால் ஏற்படும் பயன், ஸ்ரீ ராம நவமி திருவிழா, அதன் ஆரம்பம், மாறுதல்கள் முதலியன மசூதி ரிப்பேர்கள். ஸ்ரீ ராம நவமி திருவிழாவையும் மசூதி ரிப்பேரையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னாடி சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கூறுகிறார். அது என்னென்னா, குருவின் கைத்தீண்டலினால் ஏற்படும் விளைவு, அதன் பயன்கள். எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனத்திற்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போலவும், உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவது போன்றும், அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலை மீது வைப்பதை போன்றவும் எனக்கு தோன்றுகிறார். எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது. குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன. மதங்கள் கடவுள்களை பற்றிய பேச்சுகளை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சை கூட அமைதியடைய செய்கிறது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே அது பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்புகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்கள் யான் பயிலத் தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கிறார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையில் இருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகிவிடுகிறார். அவரே பாகவதத்தையோ உத்வகீதையையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன். நான் உரையாடத் துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன. எதையாவது நான் எழுதத் தொடங்கும்போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுதச் செய்யும்போது நான் எழுதுகிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். அதற்கு ஒரு முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை அவன் எய்தும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஷாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் அடைகிறான். கர்மம், ஞானம், யோகம், பக்தி என்ற 4 வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் விட்டு செல்கின்றன. இவைகளின் பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை குறிக்கோள் இடத்தில், அதாவது கடவுளிடத்தில் எடுத்து செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாய் இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை 3 முடிவில் ஒன்றே என்றும் எடுத்து உரைத்த பின்னர் பக்தர்களின் நலன்களுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார்.
உணவு, உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இருதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலனை காப்பாற்றுவதை நான் எப்பொழுதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்பொழுதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரிதாக்கப்படட்டும். வேறு எவ்வித பொருள்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டு இருப்பதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மையுடையதாயிருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது. இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு சீரடியில் நடக்கும் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ஸ்ரீ ராமநவமியே மிக பெரியதாகையால் 1925ஆம் ஆண்டு ஷாய் லீலா பத்திரிகையில் 197ஆம் பக்கத்தில் பதிப்பான மற்றொரு முழு விவரமும் இதில் குறிப்பிடப்பட்டு 2 நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்து தோற்றம்ன்ற தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கோபர் காங்குவின் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் திரு கோபால் ராவ் குண்டுன்றவர். அவர் பாபாவின் பெரும் அடியவர். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு குழந்தையும் இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897இல் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் கொண்டாடும் எண்ணம் வந்தது. தாத்யா பாட்டீல், தாதா கோதே பாட்டீல், மாதவ்ராவ் தேச்பாண்டே போன்ற மற்ற சீரடி அடியவர்களிடம் கோபால்ராவ் தனது விழா கொண்டாடும் எண்ணத்தை வெளியிட்டார். அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியும் ஆசியும் பெற்றனர். இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம குல்கர்னி கிராம அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றாங்க. சாய்பாபாவிடம் கலந்து ஆலோசித்த பிறகு உருஸ் தினம் ஸ்ரீ ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது. அதாவது ஸ்ரீ ராமநவமி, உருஸ் என்ற 2 திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பது என்பது இந்து முஸ்லீம் ஆகிய 2 சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும். இக்குறிக்கோளினை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன. சீரடி ஒரு கிராமம். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. சீரடியில் 2 கிணறுகள் இருந்தது. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது. மற்றொரு உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது. கிணற்றிலிருந்து தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்யா பாட்டீல் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபால்ராவ் குண்டிற்கு அகமத் நகரை சார்ந்த தாமு அண்ணா காஷார் என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர் 2 மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையினால் அம்மாதிரியே மகிழ்ச்சி அற்றவராய் இருந்தார். அவரும் சாய்பாபாவினால் அனுகிரகிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார். திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை திரு குண்டு தூண்டினார். திரு நானா சாஹிப் நிமோன்கரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார். கிராமத்தில் திருவிழாவில் 2 கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாகராமாயி என்ற சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட 2 மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. இது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இந்த 2 விழாவையும் சேர்த்து நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்தது சந்தனக்கூடு ஊர்வலம். இந்த தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவங்கப்பட்டது. கோர்ஹாலாவின் முகமதிய பக்தரான திரு அமீர் சக்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும்
முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுகளில் இடப்பட்டு பேண்டு வாத்தியம் மற்றும் இசை முழங்கி உடன் வர நறுமணப் பொருள்களை முன்னால் புகைத்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுகளில் உள்ளவைகளை நிம்பா என்னும் குழிகளில் கொட்டப்பட்டன மற்றும் மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பெற்று முதல் 3 ஆண்டுகளில் திரு அமீர் சக்கர் அவர்களால் இவ்வேலை மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது. எனவே ஒரு நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும், இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன. இப்போதும் எவ்வித இடையூறும் இன்றி அங்கனமே நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக தோற்றம். இந்த தலைப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஆசிரியர். சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பெரும் பங்கு வகித்தனர். எல்லா வெளியேற்பாடுகளையும் தாத்யா கோதே பாட்டில் பார்த்து கொண்டார். உள்நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதா கிருஷ்ண மாயி இடம் ஒப்படைக்கப்பட்டது. அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது. அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருள்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர், தரை முதலியவற்றை கழுவி விட்டு சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான நுனியினால் கரிபிடித்தும் கருத்தும் போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும். வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போகும் முந்தைய இரவில் செய்வாள். நுனி அதாவது அணையா நெருப்பு உட்பட எல்லா பொருள்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்பு போல திருப்பி வைத்துவிட வேண்டும். இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும். ராதாகிருஷ்ண மாயியின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருள்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பெரும் பங்கு வகித்தனர். அடுத்த தலைப்பு உருஷை ஸ்ரீராம நவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. 1912ஆம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு திரு கிருஷ்ணராவ் ராகேஸ்வர் பீஷ்மா, இவர் யாருன்னா ஷாயி சகுனோ பாஷ்னான்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர். இவர் அமராவதியைச் சேர்ந்த தாத்தா சாஹேப் காவடேயுடன் திருவிழாவுக்கு முந்தைய தினம் தீஷித்வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது திரு லக்ஷ்மண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய் கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவரை நோக்கி என்ன சொன்னார்னா, சீரடியில் உருஷ் அல்லது சந்தன திருவிழா ஸ்ரீ ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. இந்துக்களுக்கு ஸ்ரீ ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ஸ்ரீ ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது? காகா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாஸை, அதாவது அவர் ஒரு பாடகர், கீர்த்தனை செய்யும்போது கடவுளின் புகழை பாடுறவர், அவரை எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முக்கிய கடினமான விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராமக்கியன் தயாராக இருப்பதாகவும் தானே இந்த கீர்த்தனைகளை பாடுவதாகவும் பீஷ்மா அவரே சொல்லிட்டார், நானே அதை பாடுறேன்னு சொல்லிட்டு கூறி இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதாகிருஷ்ண மாயியால் தயாரிக்கப்பட்ட சுண்டுவாடாவை, அதாவது சர்க்கரை கலந்த இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதுன்னு ஏற்பாடு செஞ்சாங்க. எல்லாம் ஏற்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா பாபாவை அனுமதி பெறத்துக்காக பாபா கிட்ட போனாங்க. அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னு மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா
பீஷ்மாவை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டார். ஸ்ரீ ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினர். மறுநாள் மசூதி துணி ஜோடனை முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டது. ராதா கிருஷ்ண மாயால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு அவர் போக தயங்கி கொண்டு இருந்தார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார். அவர் ஸ்ரீ ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்திலிட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் துவப்பட்டது. எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி துவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது. பாபா கோபாவேஷம் அடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடிந்துரைகளையும் திட்டல்களையும் ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர். ஸ்ரீராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணம் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொல்வதற்காக பாபா கடுமையான கோபாவேஷம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர். மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையான கோபம் கொள்வதும் வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதா கிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினாள். அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கழற்றி போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார். பின்பு மகா பூஜை, ஆர்த்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின. பிறகு திரு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றது. கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொரி அரிசியும் கலந்த ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறாக ஸ்ரீராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கையில் பகலில் 2 கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்தில் பாபாவின் உருஷ் விழாவானது ஸ்ரீராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து 1913ஆம் ஆண்டு ஸ்ரீராமநவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. ராதா கிருஷ்ணமாயி முதல் சைத்ராவிலிருந்து நாம சப்தம், அதாவது இறைவனது புகழை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது என்று ஆரம்பித்தாள். எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாஸ் என்ற அந்த பாடகரை பெரும் கஷ்டம் மீண்டும் உணரப்பட்டது. ஆனால் விழாவிற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்பு நவீன துகாராம் என்று அறியப்பட்ட பாலபுவா மாலி என்ற ஒருத்தரை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார். அவரை அந்த ஆண்டு கீர்த்தனை புரிய செய்தார். அடுத்த ஆண்டு 1914 சாதாரா ஜில்லா பிராட்சித்த கவடே நகரைச் சேர்ந்த பாலபுவா சாதார்கர் என்பவர் தமது நகரில் பிளேக் பரவி இருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக, அதாவது பாடகருக்கு ஹரிதாஸ்ன்னு சொல்லுவாங்க,
அரிதாஸாக இயங்க முடியவில்லை. எனவே ஷீரடிக்கு வந்து காகா சாஹிப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார். அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானமும் கொடுக்கப்பட்டது. முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய அரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை 1914 தாஸ்கனு மகாராஜை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார். அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலையை தாஸ்கனு வெற்றிகரமாகவும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார். 1912ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஷீரடி தேன்கோட்டை போல மக்கள் திரள் அதிகமாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்க தொடங்கியது. மல்யுத்த போட்டிகள், புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டனர். முன்னை விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ண மாயின் பேருழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருள்கள் சேர்க்கப்பட்டன. ஒரு அழகான குதிரை, ஒரு பல்லக்கு, ஒரு ரதம், பல வெள்ளிப் பொருள்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக அளிக்கப்பட்டன. இங்கனும் தமக்காக உள்ள பொருள்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளெல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார். 2 ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75,000ஆக அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. அடுத்த தலைப்பு மசூதி ரிப்பேர்கள். கோபால்ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணம் உதித்தது. உருஷ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதைப் போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார். எனவே பழுது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல. இது நானா சாஹிப் சந்தோர்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹிப் தீட்சித்திற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தார். ஆனால் மகால்ஷாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஒரே இரவில் தாழ்வாரப்பணி முற்று பெற்றதும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார். 1911 சபா மண்டபமும் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியமுள்ளதாகவும் இருந்தது. காகா சாஹிப் தீட்சித் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேல் கூரை போட விரும்பினார். பெரும் செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எறிந்தார். ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்யா பாட்டீலின் கழுத்தை பற்றினார். தாத்யாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டம் போல் இருந்தது. ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை. எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தமது பையிலிருந்த ₹1 எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார். தாத்யாவும் மிகவும் பயந்து போனார். யாருக்கும் தாத்யாவுக்கும் என்ன நிகழப் போகிறது என்பது தெரியாது. ஒருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை. பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பாகோஜி சிந்தே என்பவன் கொஞ்சம் முன்னேறத் துணிந்தான். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது. அவர் கற்களால் அடிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூஜை வேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து
தாத்யாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வது போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார். பாபாவின் இவ்வினோத குணத்தைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடையச் செய்தது எது? தாத்யா பாட்டிலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய் காரணம் இருந்தோ இல்லாமலோ கோப ஆவேசம் அடைந்தார். அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன் அப்படின்னு ஆசிரியர் முடிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா இந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும். அவரின் யோக பயிற்சி சக்தி மற்றும் பல விஷயங்களும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் முடிக்கிறாரு. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அத்தியாயம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.